வணக்கம். செய் நன்றி அறிதல் அதிகாரத்தின் 7வது குறளை நாம் இன்று பார்க்கலாம். செய் நன்றி அறிதல். ஒருவர் செய்த ஒரு உதவியை நாம் எந்த அளவிற்கு நம்முடைய மனதில் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இதன் பொருள். செய் நன்றி அறிதல். அந்த அதிகாரத்தில் தான் ஏற்கனவே சொன்னேன். மிகச்சிறிய உதவியாக இருந்தாலும் சரியான காலத்தில் செய்த உதவியை ஒருபொழுதும் நம்மால் மறக்க இயலாது, இல்லையா? இது இயல்பாகவே இருக்குது. அன்னைக்கு எனக்கு இவங்க செஞ்சாங்கப்பா, அவங்களுக்கு ஹெல்ப்னு நான் போய் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்கிறோம், இல்லையா? அதுதான் செய் நன்றி அறிதல் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஒரு உணர்வு, நன்றி உணர்வு என்பது எப்பொழுதும் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஏன் அப்படி சொல்கிறீங்க, மறந்தா என்ன அப்படின்னு கேட்கலாம். தப்பு கிடையாது. நம்ம தான் எதையுமே ஒழுங்காக எடுத்துக்க மாட்டோமே. அதனால் ஒன்றும் இல்லை. தெருவில் போகிற குட்டி நாய் இருக்குது பார்த்தியா, அதுக்கு என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பிஸ்கட் போட்டுட்டோன்னா அது என்ன பண்ணும்? நம்ம எங்கே போனாலும் நம்ம பின்னாலேயே ஓடி வரும். அதுவே அந்த நன்றியினை மறக்காமல் இருக்கும்போது 6 அறிவு படைத்த மனிதர்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆக இந்த செய் நன்றி அறிதல் அப்படிங்கிறது என்னென்னா உணர்தல். அந்த உதவி பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அது எப்படியாயினும் இருக்கலாம். ஆனால் சரியான சமயத்தில் நம்மளுக்கு கைவிட்டு ஒன்றுமே இல்லைன்னு நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்க, நிர்கதியாக நிற்கும் பொழுது எந்த உதவியை யார் செய்கிறார்கள் என்று நம்மால் பார்க்க இயலாது, பார்க்கவும் முடியாது. ஆனால் அப்படி உதவி செய்தவர்களை நாம் நன்றியோட எப்பொழுதுமே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் அவருக்கு நாம் நம்முடைய நன்றி அறிதலை எப்படியாவது செலுத்திவிட வேண்டும். உதவி செய்கிற யாரும் எதிர்பார்த்து செய்வதில்லை. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உதவி செய்யும் யாரும் எதையும் எதிர்பார்த்து செய்வதில்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக உதவி செய்யணும். அதனால தான் அது என்ன சொல்கிறாரு? செய் நன்றி அறிதல் அப்படிங்கிறார். நினைச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த குறளில் என்ன சொல்கிறாரு? எழுமை எழு பிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழு பிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. விழுமம் என்றால் துன்பம். எனக்கு ஒரு துன்பம் வந்த பொழுது எவர் ஒருவர் எனக்கு உதவி செய்தார்களோ, நட்பு. அதனால் நம்மளுக்கு நட்பு தானே வரும். ஒருத்தர் உதவி செய்தால் அதனால் நமக்கு என்ன வரும்? நட்பு தான் வரும். அந்த நட்பினை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். துன்பம் வரும் இடத்து நமக்கு ஒருவர் சரியான நேரத்தில் உதவி செய்து நட்பு கரத்தை நீட்டினால் சிறந்த ஒழுக்கம் நிறைந்த மக்கள் என்ன செய்வாங்க? 7 பிறவியிலும் அந்த நன்றியை மறக்கவே மாட்டார்கள். இதுதான் வள்ளுவர் கூறுகிறார். எழுமை எழு பிறப்பும் உள்ளுவர் நினைத்து கொண்டே இருப்பார்கள். துன்பம் வந்தவிடத்து சரியான நட்பு கரத்தை நீட்டி அந்த துன்பத்தை நீக்கியவர்களை அறம் சார்ந்த பெரியோர் 7 பிறவியும் நினைத்து கொண்டே இருப்பார்கள் என்கிறது இந்த குறள். நன்றியுடன் நாளை நாம் அடுத்த குறளை பார்க்கலாம்.